சபரிமலையில் ஸ்பாட் புக்கிங் செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதால் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் தலைமைச் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, கூட்டம் அதிகமாக இருப்பதால கோயில் நிர்வாகம் தரப்புல என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறாங்க? சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த மாதம் 15ஆம் தேதி திறக்கப்பட்டு நாள்தோறும் 70,000 முதல் 80,000 பக்தர்கள் தரிசனம் செய்து வந்தார்கள். இந்த நிலையில டிசம்பர் 1ஆம் தேதி முதல் சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக 70,000 பக்தர்கள் முன்பதிவு செய்யக்கூடிய அந்த முன்பதிவு அப்படிங்கிறது அடுத்த மாதம், அதாவது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை நிறைவு பெற்றுள்ள நிலையில ஸ்பாட் புக்கிங் மூலமாக, உடனடி முன்பதிவு மூலமாக தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. நாள்தோறும் 10,000 பக்தர்கள் முன்பதிவு செய்யலாம் என தேவசம் போர்டு அறிவித்திருந்த நிலையில தற்போது 15,000 முதல் 20,000 பக்தர்கள் முன்பதிவு செய்யப்பட்டு அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இதன் காரணமாக கோவில் நடை காலையிலேயே அதிகாலை 3 மணிலேயே திறக்கப்படுகிறது. காலை 11 மணி வரைக்கும் நெய்யபிஷேகம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெறுகிறது. பகல் 1 மணி வரைக்கும் கோவிலை தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிற நிலையில பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகிறார்கள். சுமார் 3 மணி நேரம் வரைக்கும் அவர்கள் தரிசனம் செய்ய ஆவதாக தகவல் தெரிவிக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் கூட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக 20,000 பக்தர்கள் வரை உடனடி முன்பதிவு மூலமாக தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நடைப்பந்தல்ல ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். சிறு குழந்தைகள், 50 வயது கடந்த பெண்கள், அவர்கள் நேரடியாக தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை தேவசம் போர்டு செய்திருக்கிறது. குழந்தைகளை கொண்டு வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் முன் வரிசையில நேரடியாக வரிசையில் நிற்காம நேரடியாக 18ஆம் படி ஏறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிடத்திற்கு 100 ஐயப்பன்மார்கள் அந்த 18ஆம் படி வழியாக ஏறுவதற்கான நடவடிக்கையை காவல்துறை எடுத்திருக்கிறது. அவர்கள் படியில் நின்று அவர்களை மேலே ஏற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சிவமணி.